கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள்ல நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நம்ம எவ்வளவு ஏங்கி இருப்போம் கார்த்தி. இதனால நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்திருக்கு. எத்தனை டாக்டரை பார்த்திருக்கோம், எத்தனை தடவை பிரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டிருக்கோம். இப்போ அதுவா ஒரு நல்லது நடக்க போகுது, எதுக்கு குழந்தைன்னு கேக்குற? கார்த்திக், நம்ம 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் போதும். எல்லாத்துக்கும் இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். இந்த குழந்தைய வச்சாது நம்ம திரும்ப சேர்ந்துடலாம் கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ். பிருந்தா, இனிமே நமக்குள்ள எதுவுமே சரியாகாத. எத்தனை பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ள. ஏன்னா உன் கேரக்டரே அதுதான். அந்த கேரக்டர் எப்பவுமே மாறாது. நீ அதை மாத்திக்கவும் மாட்ட. அது மாறாத வரைக்கும் நம்மளால சேர்ந்து வாழவே முடியாது. பிருந்தா, இங்க பாரு, நீ ரொம்ப டாக்ஸிக்கா இருக்க. அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உன் கூடலாம் எப்படா சேர்ந்து வாழ்வோம்னு நினைச்ச காலெல்லாம் எப்பவும் மலை ஏறி போச்சு. இப்போ சீரியஸா சொல்றேன், எப்படா உன்னை விட்டு பிரிவோன்னு காத்துட்டு இருக்கேன் நானு. இதனாலதானே நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். உன் கூடலாம் எப்படி மனுஷன் வாழுவான்? பெரிய போற நமக்கு எதுக்கு குழந்தை? அப்புறம் பாவம், அது அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம அந்த கொடுமையா நம்ம ஒரு உயிருக்கு கொடுக்க வேண்டாம். பிருந்தா, இங்க ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு ஆசைப்படுறத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓ, பையனை பார்த்து ஆசைப்படலாம், ஆனா கல்யாணமான ஒருத்தரை பார்த்து ஆசைப்படக்கூடாதுல. நீ அந்த அளவுக்கு அவளுக்கு இடம் கொடுத்திருக்க, அதனாலதான் அவ ஆசைப்பட்டிருக்கா. ஏய் நிறுத்துறீ. இத பத்தி எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதே கிடையாது. நான் என்ன அவ கூட அப்படியே ஓடி போயிட்டானா? ஏய், இப்ப வரைக்கும் உன் கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பெருசா பேச வந்துட்டா. பிருந்தா, எப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃபுக்குள்ள சந்தேகங்கிறது ஒண்ணு வருதோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பேட்சப்லாம் பண்ணவே முடியாது. நான் இப்படியே போறேன், நீ உன் லைஃபை பார்த்துக்கோ. சீக்கிரம் நாம பிரியறதுக்கான வழியை பார்ப்போம். கார்த்திக் ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கார்த்திக். எனக்கு இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கார்த்திக். இந்த குழந்தைக்காகவாவது நம்ம சேரலாம்ல. பழசு எல்லாத்தையும் மறந்துடலாம் கார்த்திக். எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல. சோ இந்த குழந்தைய வச்சு என்னை கட்டி போற பிளான்லாம் வேணாம். வாங்க பார்ட்னர், வாங்க. என்ன பார்ட்னர், அந்த மார்னு செய்யறதுக்கு இவ்வளோ லேட்டாக வருவீங்க? ஒன்றா 2 ரூம் போட சொன்னே, போட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு. ஆமாம், ஒரு ரூம் உங்களுக்கு, இன்னொரு ரூம் யாருக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. நீ முதல்ல இன்னைக்கு நைட்டு எல்லாரும் கோவிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோ. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கோயில் என்ன பிளானு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னதை செய். ஓகே. எப்படியா இருந்தாலும் நீங்கள் பெருசாக பிளான் பண்ணுவீங்க. எனக்கு வீரா என் கைக்கு வந்தால் போதும். அந்த குடும்பம் பழையபடி பிரிஞ்சு நிற்கணும், அவ்வளோதான். உனக்கு வேண்டியது நடக்கும், நீ கவலைப்படாத. சரி, ஹோட்டல் அட்ரஸ்? இதான். ஏய் சார், வண்டி எடு. சார். டேய் கத்தி, சொல்லுப்பா. உங்க அப்பா அம்மாலாம் எங்கடா இருக்காங்க? அப்பா பிறந்த 3 நாளையே தவறிட்டாரு. எனக்கு அம்மா மட்டும்தான், அதுதான் என்னை வளர்த்துச்சு. நான் வேற உயரம் ரொம்ப கம்மியா இருப்பேனா, எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க.
அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்பா நான் இப்படி பிறந்தது ஏன் தப்பா என்ன? இல்லப்பா. ஆளுக்கு என்னை தலையிலேயே அடிப்பாங்க. எல்லாரும் என்னை விட வளர்த்தியா இருப்பாங்களா, அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கு கூட பயம். என்னை பத்தி கவலைப்பட்டு எங்க அம்மாவும் போயிடுச்சு. ஒருத்தர் கூட எதுவும் உதவி செய்யல. அப்ப கூட என் மேல யாரும் பாவம் பார்க்கல. என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு நாள் கோவத்துல திருப்பி அடிச்சிட்டேனா நானு. என்னை பார்த்து எல்லாரும் பயந்துட்டானுங்க. எனக்கு அந்த நேரத்துல புரிஞ்சுது பயம்தான் உதவுன்னு. அந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயத்தாலே எனக்கு வேலையும் கிடைக்கல, உழைக்க வழியும் தெரியல. எந்த வேலையும் கிடைக்காம பிட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சேன். ஏன் நேரம் நான் பிட் பாக்கெட் அடிச்ச ஆளை எவனோ கொண்டு போட்டான். அந்த கொலைகேசை தூக்கி வேற யாரும் கிடைக்கலன்னு என் மேல போட்டானுங்க. ஐயோ, எனக்கும் சொந்த பந்தனும் யாரும் கூட இல்லையா. நானும் ஜெயிலே இருந்துட்டேன். அங்கேயும் என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணானுங்க தான். உன் பையன் மாறனு, அங்கதான் அவரை பார்த்தேன். என்ன அந்த ஜெயில எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனா தலைதான் என்ன மனுஷனா மாத்தி, டேய் உன்னாலையும் ஊர்ல இருக்க 4 பேர் மாதிரி வாழ முடியும்டா அப்படின்னு என் மனசை மாத்தி இங்க கூட்டியாந்துச்சு. அதுக்கு எப்பவும் நான் அது கூடவே இருக்கணும். ஏன்னா அது எங்கேயுமே தனியா விடாது. அந்த மாதிரி ஒரு பாசம். இங்க பாரு, அழக்கூடாது சரியா? என்னடா ஆச்சு? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்க்கா. எல்லாம் டிப்ரெஷன் தான்க்கா. அக்கா நான் இப்போ மாசமா இருக்கேன்க்கா. ஆனா அத கூட சந்தோஷமா சொல்ல முடியலக்கா. ஒண்ணு இல்லடா, இங்க பாரு. அக்கா பிருந்தா அழாத. வலிமா, பிருந்தா சொன்னதை கேட்டீங்களா? கேட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது வலிமா. ஆமா வீரா. பிருந்தா